அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு சூரா நபாட சுருக்கமான தஃப்சீர் 16 ஆயத் நாங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 17வது ஆயத். இன்ன யௌமல் ஃபஸ்லிகான மீகாத்தா. இன்ன யௌமல் ஃபஸ்லிகான மீகாத்தா. இதில் முதலாவது என்னன்னு சொன்னால், முதலாவது அர்த்தத்தை பார்ப்போம். அர்த்தத்தை பார்க்க முந்தைய ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த சூராட பேரே சூரா நபா மகத்தா. இது அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் ஆகும் அம்மை எத்தசாலூன் அனி நபைல் அலி, மகத்தான செய்தியை பற்றி தான் ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இவ்வளோ அந்த மகத்தான செய்தியை பற்றி சொல்லிட்டு அது மகத்தான செய்தி என்றது என்ன என்றது 17வது ஆயத்தில் தான் சொல்லப்படுது. இன்ன யௌமல் ஃபஸ்லி. யௌமல் ஃபஸ்லி என்றா கியாமத் நாளுக்கு ஒரு பேர். யௌம் என்றா நாள், ஃபஸ்ல் என்றா செப்பரேஷன், அதில் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நாங்கள் கியாமத் நாள் என்று மொழிபெயர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, முதலாவது அர்த்தத்தை பார்ப்போமே. இன்னேண்டா நிச்சயமாக, இன்னேண்டா நிச்சயமாக, யௌமெண்டா நாள், யௌமல் ஃபஸ்லி என்றா தீர்ப்புடைய நாள், ஃபஸ்ல் என்றா இப்போ அப்படி எடுப்போம். ஆனால் அதோட அர்த்தத்தை நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். யௌமல் ஃபஸ்ல் தீர்ப்புடைய நாள், கான யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா. கானெண்டா இருக்கும் என்ற அர்த்தத்தை எடுக்கலும். மீகாத் என்று சொல்றது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நேரம் என்று எடுக்கலும். குறிப்பிட்ட நேரமாக இருக்கிறது. இன்னென்றா நிச்சயமாக, யௌமுல் ஃபஸ்ல் என்றா தீர்ப்புடைய நாள், கான மீகாத் என்றா குறிப்பிட்ட நேரம், கானெண்டா ஈக்கும் இருக்கிறது என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்ப நிச்சயமாக தீர்ப்புடைய நாள் ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்கிறது. சரிதானே? ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்கிறது. இதுதான் சிம்பிள் அர்த்தம். இப்போ நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்றா இத சாப்டர் டாபிக்கே என்னது, தீர்ப்புடைய நாளை பற்றி தான். நம்ம அது சாலும் அணிநபையில் அவங்க மகத்தான செய்தி என்றாலே அது தீர்ப்புடைய நாள், கியாமத் நாளை பற்றி தான் பேசப்படுது. ஆனால் 17வது ஆயத்துல தான் அது யௌமல் ஃபஸ்ல் என்ற பேரே வருது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஏன் தஃப்சீர் ஆலிம்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது உடனே தீர்ப்புடைய நாளை பற்றி சொல்லல. ஏனென்றா இவங்க சைக்காசமா ஆகிய பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட நான் 6வது ஆயத்திலிருந்து 16வது ஆயத்து மட்டும் விளங்கப்படுத்தினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யால ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து நீங்க விளங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், நீங்க எவ்வளவு வீக். இப்ப எங்கட உள்ளத்துக்கு வரணும், என் ரப்பு எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு சக்தி உள்ளவன் என்று வந்தாச்சு. ரைட், ஓகே, இப்ப நான் அவங்களோட கியாமத் நாளை பத்தி பேசுறேன். அதை காட்டியும் கியாமத் நாளை பத்தி இல்ல, முதலாவது நீங்க விளங்க ரப்பு யாருன்னு. அப்புறம் உங்களுக்கு கியாமத் நாளை பத்தி யோசிக்கலும். நாங்க எங்கட ரப்ப விளங்கினா தான் அந்த கியாமத் நாளை பத்தி யோசிக்கிறேன்டா. அந்த ரப்போட சக்தி வல்லமே முதலாவது நாங்க விளங்கணும். அப்பதான் எங்களுக்கு ரப்புக்கு பயம் வந்தா தான் கியாமத் நாள்ல அது பயம் வரும். அப்படி இல்லை, எங்களுக்கு ரப்ப பத்தி நாங்க ரப்ப சரியா விளங்கல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியா விளங்கலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பா, அதை பதில் கொடுத்துட்டேலும். முதலாவது ரப்பு யாருன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது உங்களோட இடத்துல போட்டான். நீங்க இவ்வளவு தான், உங்களோட டேலண்ட், உங்களோட சக்தி எல்லாம் இவ்வளவு தான். ஏண்ட சக்தி முன்னுக்கு உங்களோட சக்தி ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு ஆயத்தா அதை பார்த்தோம். 6வதுலேருந்து பார்க்காதாக்கள் கொஞ்சம் பேர் பாருங்க இன்ஷா அல்லாஹ். 6வதுலேருந்து 16வது ஆயத் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சக்தியும் நாங்க என்ன செய்யறதுன்னு கம்பேர் பண்ணி பேசினோம். நாங்க எவ்வளோ சாட்டர் அப்பதான் விலகிச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி முன்னுக்கு நாங்க நத்திங். ஒரு தூசிட ஒரு அணு அளவு சரியில்லை, கிட்ட கூட வைக்கல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சக்தி உள்ள. சுப்ஹானல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க 1வது அர்த்தத்தை பார்த்தோம். 2வது பார்ப்போம், இது மீகாத் என்ற வார்த்தை என்றா என்ன. மீகாத் என்ற வார்த்தை, மீகாத்தா இன்ன யௌமல் ஃபஸ்லிகான மீகாத்தன் என்று வந்திருக்குது. மீகாத்தா என்ற அது லர்ஃப் ஜமான் என்று சொல்லுவாங்க. அப்படி என்றால் ஒரு நேரத்தை குறுக்கக்கூடிய ஒரு இஸ்ம் உண்டு. அப்ப இதை எப்படிப்பட்டது என்று சொன்னா, மீகாத் என்று சொல்றது ஒரு குறிக்கப்பட்ட நேரம். சரியா? அப்படின்னா அப்பாயிண்டட் டைம். அப்பாயிண்டட் என்றா ஒரு ஃபிக்ஸான டைம். இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் கிட்ட போன அப்பாயின்மெண்ட் போடுவோம். எப்படி கேலண்டர்ல போடுவோம்? நான் சும்மா சொல்ல, ஒரு 10ஆம் மாதம்
10ஆம் மாதம் 20ஆம் தேதி 2025 உதாரணத்துக்கு அப்படித்தானே அப்பாயின்மெண்ட் போடுவோம். இல்லாட்டி 2026 இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா சிலதுக்கு 5 மாதத்துக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். 2026 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி உங்களோட அப்பாயின்மெண்ட், சரிதானே? நான் சும்மா சொல்கிறேன். அப்போ அந்த நாள் எந்த டவுட்டும் இல்லை, அந்த நாள் வரத்தான் போகுது. சம்டைம்ஸ் நீங்கள் உசுரோடு ஈப்பீங்க, உசுரோடு இல்லாமல் ஈப்பீங்க, அது வேறு இல்லை. ஆனால் அந்த நாள் வரத்தான் போகுது. அதே மாதிரி மீகாத் என்ற வார்த்தை இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பாயின்மெண்ட் போட்டுட்டான். அவன் கேலண்டரில் அவன் டேட்டை குறித்து வச்சுட்டான். இந்த நாள் தான் யௌமுல் ஃபஸ்ல், கியாமத் நாள் வரும், இந்த நாள் தான். அது ரப்பு முடிவு பண்ணி அவன் கேலண்டரில் ரவுண்ட் அடித்து வச்சுக்கிறேன். நாங்கள் அதை எங்களோட கேலண்டரில் ரவுண்ட் அடிச்சு வைக்கிறோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேலண்டரில் அவன் அதை டேட்டை குறிப்பாக்கி வச்சுட்டான். அது எப்படிப்பட்ட டேட்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியா எப்போ கியாமத் நாள் வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட தெரியும் எப்போ கியாமத் நாள் வரும். சுப்ஹானல்லாஹ், அதே ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அவன்கிட்ட கேலண்டரில் போட்டாச்சு, இது வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் விருப்பமோ இல்லையோ அது கியாமத் நாளுக்கு நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் பெய்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்படியா நீங்கள் ஏர்போர்ட்டில் போக்கல சில பெல்ட் வலி இருக்குது, நீங்கள் சும்மா ஈந்திங்கன்னா நடக்க தேவையில்லை, அது பெல்ட் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இஷ்டமோ இல்லையோ அது பெய்து கொண்டு தான் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இஷ்டமோ இல்லையோ நான் இப்போ பேசுகிற டைமும் நான் என் கியாமத் நாளுக்கு நெருங்கி கொண்டு தான் இருக்கிறேன். என்ன மவுத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டுக்கு நெருங்கினேன், அதுக்கப்புறம் மவுத்துக்கு போகிறோம் கியாமத் நாள். அல்லாஹ் சிலது உசுரோடு ஈக்குவலையும் கியாமத் நாள் வரையிலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தான் தெரியும். ஆனால் எப்படி சரி மீகாத்தன் என்ற வார்த்தையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்ன, அப்பாயிண்டட் டைம், அந்த நாள் என்னது, அதனால் ஃபிக்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால் முடிவு பண்ணி முடிஞ்சு அவன் வந்து முடிவு பண்ணி அவன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கிறான், இது தான் நாள் என்று. இந்த கேலண்டர் என்ற வார்த்தையெல்லாம் நான் எங்களுக்கு விளங்குறது சொல்கிறேன். ரப்போட டைமிங் எங்களுக்கு விளங்க கஷ்டம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த டேட் டைம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வந்து குறித்து முடிச்சு வச்சுக்கிறான், அது வந்தே தீரும். எப்படி நாங்கள் சூரியனை பற்றி பேசினோமோ, இந்த இரவு பகல் மாறுறதை பற்றி பேசினோமோ, எப்படி இது சூரியன் அந்த டைமுக்கு வருதோ, அதை இரவு பகல் மாறி மாறி அது நடந்து கொண்டு இருக்குதோ, நாங்கள் வேலைக்கு 8 மணிக்கு போகிறோம், டைமுக்கு போகிறோம், சில டைமுக்கு போக மாட்டோம் சிலவங்க, ஆனால் அது 8 மணி வந்து வரும் சரியா கிளாக்கில். எப்படி உலகத்தில் விஷயங்கள் அந்தந்த ஒரு 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 நாங்கள் இந்த மரம் ஒன்று ஒரு மாங்காய் கொட்டை ஒன்று போட்டால் அதில் மாங்காய் மரம் அந்த டைமுக்கு வருமோ, அதுக்கு எழுதி இந்த டைமுக்கு எப்படி வருமோ, அப்படிமா உலகத்தில் எல்லா விஷயமும் எப்படி ஒரு டைமை குறித்து அந்த டைமுக்கு நடக்குதோ, அதே மாதிரி கியாமத் நாள் வந்தே தீரும். எங்களோட ஒரு லோஸில் நாங்கள் ஒவ்வொரு செகண்ட் போக்கல என்ன தெரியுமா யோசிக்கணும், அது ஒவ்வொரு செகண்டும் எங்களை கியாமத் நாள் கிட்டே ஆகுது. அந்த செகண்ட் வாரது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு பண்ணிக்கிறான். அதே மாதிரி கியாமத் நாளும் ஏதாவது ஒரு செகண்ட்ல, எப்பயாவது ஒரு நாள்ல, எப்பயாவது ஒரு செகண்ட்ல அது கியாமத் நாள் வரும். அந்த கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறான். சரி, அது ரெண்டாவது. மூணாவது யௌமுல் ஃபஸ்ல் என்றா என்ன? யௌமுல் ஃபஸ்ல் இப்போ நாங்கள் பார்ப்போம். கியாமத் நாளைக்கு நிறைய பேர்கள் இருக்குது குர்ஆனில். ஒன்றாவது வந்து யௌமுல் கியாமா, நான் கியாமத் நாள் தானே சொல்கிறோம், யௌமுல் கியாமா. இன்னொரு பேர் தான் யௌமுத்தீன், மாலிகி யௌமுத்தீன், அதுவும் கியாமத் நாளை தான் குறிக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் முதலாவது யோசிக்கணும், ஏன் யௌமுல் ஃபஸ்ல் என்ற வார்த்தையை பாவிக்கிறோம். இதுக்கு தஃப்சீர் ஆலிங்கள் சொல்கிற ஒரு விஷயம்தான் குர்ஆன் எப்படி கண்டினியூஸாக போகுதுன்னு பார்க்குறதுக்கு. இதுக்கு சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் வமா அதுராக மா யௌமுல் ஃபஸ்ல். இதுக்கு சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் வமா அதுராக, உங்களுக்கு யௌமுல் ஃபஸ்ல் என்னென்றா தெரியுமா, அதை பற்றி தெரியுமா என்று கருத்துப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முதலாவது சூறால கேட்குறான். அப்போ இதை முதலாவது அந்த கடைசி சூறால கேட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாலே அதுலேயும் சில ஆன்சர்கள் கொடுக்குறான், இந்த சூறாலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுக்குறான். அப்போ இது தஃப்சீர் உலமாக்கள் இதை வச்சு சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி குர்ஆனில் ஒவ்வொரு விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்கிறான். அப்போ குர்ஆன் எப்படி ஒன்று கொண்டு பின்னி பசந்த கனெக்ட் ஆகிக்கிறோம், ஒவ்வொரு ஆயத்தும் சம்மந்தப்பட்டிக்கிறது, ஒவ்வொரு சூறாக்களும் சம்மந்தப்பட்டிக்கிறன்றதை விளக்கப்படுத்துறான். இதுதான் ஒரு ரீசன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌமுல் ஃபஸ்ல் என்றதை பாவிச்சதுக்கு. இப்போ நாங்கள் இதை ஃபஸ்ல் என்றதுல அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம். அரபில் இந்த ஃபஸ்ல் என்றா என்ன? இந்த ஃபஸ்ல் என்று சொல்கிறது வந்து ஒன்றுக்கு ஈக்கிற ரெண்டு விஷயங்கள் எடுத்து, ரெண்டு விஷயம் ஒன்றுக்கு ஈக்குது, அதை ஒன்றுக்கு ஈக்கிற ரெண்டு விஷயங்களை எடுத்து அதை பிரிக்கிறேன், அது ரெண்டையும் பிரிக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு பிரிக்கிறேன்டா
அது பிரிச்ச போறோம் அது ரெண்டையும் வேற வேறையா ஒருத்தருக்கு விளங்கலும் அந்த அளவுக்கு அதை பிரிக்கிறேன். அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ல் என்று சொல்லப்படுது. ரெண்டு ஒன்றுக்கு ஈக்குது பின்னி ஈக்குது, அது ரெண்டு எடுத்து பின்னி ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகிக்கிற ரெண்டு எடுத்து பிரிக்கிறேன். அதை பிரிக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு பிரிக்கிறேன்டா அதை உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லலும் இதுவும் டிஃபரெண்ட், ஃபுல்லாகவே டிஃபரெண்ட், கம்ப்ளீட்டாக பிரித்து விட்டா அதுக்கு தான் இந்த ஃபஸ்ல் என்ற வார்த்தை பாதிக்கப்படுது. அப்போ என்ன பிரியப்படுது? கியாமத் நாள் பற்றி தானே சொல்லப்படுது. கியாமத் நாளில் என்ன பிரிக்கிறது? இதுக்கு தஃப்சீர் ஆளுங்கள் நிறைய 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 தஃப்சீர் எழுதிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் கியாமத் நாளில் உங்களுக்கு யௌமுல் ஃபஸ்ல், அந்த நாளில் உண்மை எது பொய்யதுன்னு தெளிவாக வெளியிடும். உண்மை எது பொய் எது. இவ்வளோ காலம் மனுஷர்கள் பொய் கடவுள்களை வணங்கி கொண்டு நீப்பாங்க, பொய் சொல்லி கொண்டு நீப்பாங்க, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஈப்பாங்க, அவங்களுக்கு பொய் நம்பிக்கை வல்லி ஈந்திப்பாங்க. அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், மவுத்துக்கு போகிற இது நடக்கும். அதை நாங்கள் முதல்ல பார்த்தோமே, ஒவ்வொருத்தருக்கு கருத்து வேட்பாடில் ஈந்திப்பாங்க முக்தலிஃபூன்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறார் அந்த நாளைக்குதே அந்த நாளில் தெளிவா எது உண்மை எது பொய் என்று தெளிவாக விளங்கிடும். அது அந்த நாளில் விளங்கும். குர்ஆன் ஒவ்வொரு விஷயமும் ஹக்கு, ஒவ்வொரு விஷயமும் உண்மை என்றது தெளிவா, சொர்க்க நரகம் எல்லாம் தெளிவா விளங்கிடும். அது அப்புறம் ஆகிய பண்ண தேவையில்லை. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தான் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த வஜால்னா நவமக்கும் சுபாத்தா, அதை நாங்கள் படித்தோம் தானே. அதில் சபத் என்றது துண்டிக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு அர்த்தம். அப்படி என்றால் அது துண்டிக்கப்படுது என்ற அர்த்தம் செப்பரேட் பண்ணப்படுது. துண்டிக்கப்பட்டது என்றாலும் செப்பரேட் பிரிக்கிறென்றாலும் கொஞ்சம் ஒரே மாதிரி தானே. அதோட இதுக்கு ஒரு சம்மந்தமும் இருக்குது. அப்படி என்ன எங்கட எல்லாமே கியாமத் நாள் வந்தா செப்பரேட் பண்ணப்படுது. உதாரணம், ஒருத்தர் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருப்பாரு, பெரிய அந்தஸ்துல இருப்பாரு, இல்லாட்டி அவருடைய ஸ்டேட்டஸ் அவருடைய அந்தஸ்து கியாமத் நாள்ல வந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு அவருடைய துன்யாவுடைய அந்தஸ்து பிரிக்கப்படுது. சரி, அவருடைய அந்த அந்தஸ்து இங்கே எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் கியாமத் நாள்ல அவருடைய அந்தஸ்து துன்யாட இந்த அமைப்புல வச்சு வராது, அது பிரிக்கப்படுது. அவர் பெரிய சல்லிக்காரனா இந்திப்பாரு, பெரிய அவருக்கு கோடிக்கணக்கு ப்ராப்பர்ட்டி சல்லி அது இதெல்லாம் இந்திக்கும். ஆனா கியாமத் நாள் வந்தா அது அவருடைய முழு சொத்தும் அவர்கிட்ட இருந்து பிரிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். சரியா? அப்ப வேற என்ன பிரிக்கப்படுது? அவர் சொன்னதுக்கு அவருடைய பொசிஷன், அவர் பெரிய லோயர் ஆயிப்பாரு, டாக்டர் ஆயிப்பாரு, அவருடைய பொசிஷன், அவருடைய அது அவர் என்ன பொசிஷன்ன்றது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியான் தான். அவர் கிளீனர் ஆகிக்கட்டும், அவர் லோயர் ஆகிக்கட்டும், அவர் டாக்டர் ஆகிக்கட்டும், அந்த பொசிஷன் அல்லாஹ் அவர்கிட்ட இருந்து பிரிக்கப்படுது. அதே மாதிரி தான் எல்லா விஷயமும். அப்ப நாங்க இது கியாமத்னால சரியா யோசிக்கிறேன்னு சொன்னா மெயினா ஒரு பிரிக்கப்பட்ட விஷயம்தான், தான் பால் கொடுக்கிற தாய் அவட குழந்தைய மறந்துடுவா, குழந்தை கீழே புழும் அவருக்கு தெரியாம. அந்த லெவலுக்கு ஒரு தாய் புள்ளைகிட்ட இருந்து பிரிப்படுது, வாப்பா புள்ள பிரியப்படுது, நான தம்பி பிரிக்கப்படுது. ஸோ இது எல்லாரும் கியாமத் நாள்ல யௌமுல் ஃபஸ்ல்ல அவங்க ஒரு மனுஷன் ஃபுல்லாவே தனி மனிதன் ஆகிடுவான். கியாமத் நாள் வந்தேன்னு சொன்ன அவருக்கு அவர்கிட்ட செஞ்ச அமல் தான் அவரோட அடுத்த அத்தனை விஷயமும் யௌமுல் ஃபஸ்ல்ல பிரிக்கப்படுது. இன்றைக்கு இத குர்ஆனை பத்தி ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க தானே. அது சூரா நபா ஸ்டார்ட்ல அம்மையத்தசாலூன் அனின் நபைல் அலீம் அல்லதீஹும் ஃபீ முக்தலிஃபூன், அவங்க ஒருத்தர் நோண்டி மாதிரி பேசிக்கொண்டு நீந்தாங்க. ஏன் என்று சொன்னா துன்யால அவங்களுக்கு கண்டாக்ட் சீக்குது. எனக்கு அவரை தெரியும், என்ன தெரியும், என்ன சரி எனக்கு செய்ய வந்தா நான் அவரோட பேசுவேன், எனக்கு அந்த பொலிட்டிக்கல் பவருக்கு இந்த பொலிட்டிக்கல் பவருக்கு அதெல்லாம் துன்யால ஈக்குது. எனக்கு இது என்கிட்ட இவர்கிட்ட போயிட்டு எனக்கு வேண்டியவரை பத்தி பேசலும் வேண்டாம், எனக்கு அந்த பவர்ல அது பயமில்லாத தரத்துல தானே பேசுறீ. அது பயமில்லாத தரம் எப்படி வரேன்னா கனெக்ஷனால வரும். கியாமத்னால ஒரு கனெக்ஷனும் இல்லை, யாரும் உதவி செய்யல. எவ்வளவு தூரத்துக்கு என்றால் சில நேரத்துக்கு உம்மா மவனை கண்டு ஓடுவேன், வாப்பா மவனை கண்டு ஓடுவேன், மவன் வாப்பாவை கண்டு ஓடுவேன். நல்ல கூட்டாளி அவங்க ரெண்டு பேரும் கியாமத்னால கண்டா ஒருத்தருக்கு ஓடுவாங்க. அதை என்ன நன்மையை கேட்பாங்களோ தெரியும். ஸோ இதுதான் நிலைமை கியாமத்னால. ஸோ அது சுட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌமுல் ஃபஸ்ல் என்று சொல்றான். ஓகே, நீங்க எல்லாம் கூத்தும் போடுங்க, அண்டைக்கு எல்லாத்தையும் பிரிக்கப்படும், நீங்க தனியா தான் வாரீங்க. எப்படி நாங்க படிச்சோம் தானே, வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் ஜோடா படிச்சு வச்சுக்கிறேன்.
துன்யால எல்லாம் கனெக்டட். ஒருத்தர் கரெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு உதவியாக ஒருத்தருக்கு ஜோடாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை நாங்கள் படித்தோம் அதில் அர்த்தம். ஆனால் கியாமத் நாள் வந்தா கபரு வந்தா நீங்கள் தனியாக தான் ஈக்கணும். மக்களுக்கு நாங்கள் அசுவாஜா என்னக்குள்ள ஓகே அல்லா சுபானத்தில் இங்கே ஜோடா நாங்கள் ஈக்கிறோம். அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு கூட்டமாக ஈக்கிறோம். ஆனால் கபருக்கு போகக்குள்ள நாங்கள் எல்லாரும் தனியாக தான் போகணும். இது தலைக்கு வரணும். ஸோ இன்னைய யௌமுல் ஃபஸ்லுக்கான மீகாது இதை பற்றி நிறைய பேசிக்குது. ஆனால் இது சுருக்கமான தஃப்சீர் சுட்டி இதுதான் சுருக்கமான அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு இதை இப்போ கியாமத் நாளை பற்றி இப்போ தான் மெயின் டாபிக் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு கியாமத் நாளை பற்றி என்னென்ன சொல்ல போகிறான், அதை பற்றி என்னென்ன டிஸ்கஷன் நடக்க போகிறதுன்றது ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கியாமத் நாள் வரும். நான் கல்லா சயலமூன் அது முதலாவது சயலமூன் வந்து கியாமத் நாள் தஃப்சீர் ஆலிகள் எழுது. அதுக்கப்புறம் சும்மா கல்லா சயலமூன் அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு நரகத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் சொர்க்கத்தை பற்றி வருது மாஷா அல்லாண்டு. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான தஃப்சீரில். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் சரி பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் படித்து கொண்டீங்கன்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையில் ஒரு சினோரு மாற்றம் சரி உண்டாகும் என்று நினைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிரயோஜனத்தை எல்லாரும் அடைஞ்சுக்கொள்ள உங்களுக்கும் அது நன்மை எடுத்துக்கொள்றதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு குர்ஆனை நேரடியாக விளங்குறதுக்கு இந்த வீடியோவை திரும்ப கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் இதை குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் அதை பற்றி எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரும். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.